வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை ஒர்க் ஷீட் 3 பார்க்க போகிறோம். போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங். ஃபஸ்ட்டு ரோமனட்டர் என்ன சொல்கிறாங்க? லிசன் டு த ஃபாலோயிங் poetic lines read by your teacher and answer the questions given below. ஓகேங்களா? Who suits this sir? I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. என்ன சொல்கிறார் இந்த லைனில் போயிட்டு? இந்த மரங்கள் ஹூ சூட்ஸ் திஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, எனக்கு இந்த மரங்கள் யாரோட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வீடு கிராமத்தில் இருக்குது, அவரை பார்க்க முடியாது. ஹி வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர், நான் இங்கே நிற்கிறது அவர் பார்க்க முடியாது, ஏன்னா தூரத்தில் இருக்கார் அவர். டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ, அந்த மரங்கள் எல்லாமே பனியில் நனையுது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே அவரால் பார்க்க முடியாது அந்த மரத்தோட ஓனரால், அதனால ஆற்றுல நின்று பார்க்குறாரு. ஓகேங்களா? ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? யாரை ரெஃபர் பண்ணுது? ஐ அப்படின்னா பொயட் தானே சொல்கிறாரு. அப்போ ஐ ரெஃபர்ஸ் டு த பொயட். இந்த பொயட் பேர் என்ன? ஆத்தர் பேர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா? செகண்டு, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த எபோவ் ஸ்டான்ஸா. நோ ஸ்னோ, ரைமிங் வேர்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஒரே மாதிரி ரைமிங் வரணும். நோ ஸ்னோ. தேர்ட் ஒன், பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த தேர்ட் லைன். ஸோ இந்த தேர்ட் லைன் இது தான். இப்போ நீங்கள் இந்த லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 வேர்ட்ஸ் தான் நம்ம அலிட்ரேஷன் எடுக்க முடியும். ஹி, ஹியர், சி, ஸ்டாப்பிங். ஓகேங்களா? சாலிட்டேஷன் வேர்ட்ஸ் எது? சி, ஸ்டாப்பிங், ஹி, ஹியர். அடுத்து fill in the blanks by using the appropriate words. The horse was surprised to see the poet stopping in the middle of the woods as there was dash nearby. அப்படின்னா அந்த இடத்துல ஏன் வந்து அந்த ஹார்ஸ் சர்ப்ரைஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஆத்தர் நின்னோன்னா அந்த இடத்துல எந்த வீடுமே கிடையாது. as there was no house nearby, எந்த வீடுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ த ஹார்ஸ் ஷுக் ஹிஸ் பெல்ஸ். அதனால் என்ன பண்ணுது? ஹார்ஸை அந்த பெல்லை ஆட்டுது, ஆத்தரோட பொயட்டோட அட்டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக. த ஒன்லி சவுண்ட் தட் வாஸ் ஹியர்ட் இன் த வுட்ஸ், ஒரே சவுண்ட் அங்கே கேட்குறது என்னென்னா ஜென்டில் சீப் ஆஃப் விண்ட், காற்றடிக்குது இல்லையா? ஸோ அந்த சவுண்ட் ஆஃப் த ஸ்னோ ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட். பனி பெய்யுது. ஓகேங்களா? அந்த பனி வந்து கிரவுண்டில் விழுகிற அந்த சவுண்டும் காற்று சவுண்டும் தான் கேட்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து இது 3 தான். அடுத்து ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்சஸ் யூஸிங் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ ஓன் சென்டென்ஸ்னு கொடுத்துட்டாவே இதுதான் கரெக்டான ஆன்சர்னு கிடையாது. நீங்கள் எந்த சென்டென்ஸ் வேணால் கரெக்டாக மீன் பண்ணுற மாதிரி மீன் பண்ணி எழுதலாம். நான் என்னோட ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு 3 சென்டென்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதே மாதிரி எழுதணும்னு தேவை கிடையாது. அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மீனிங் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த சென்டென்ஸ் வேணால் எழுதலாம். 5th, டார்க் வுட்ஸ். த டோர் ஹேஸ் பீம்ஸ் ஆஃப் டார்க் வுட். இது நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். ஃப்ரோசன் லேக். ஃப்ரோசன் லேக்னால் அதாவது பனி அப்படி உறைஞ்சிருக்கு ஆறு. ஓகேங்களா? ஸோ இன் அண்டார்டிகா ஃப்ரோசன் லேக்ஸ் ஆர் சீன். ஃபார்ம் ஹவுஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு விவசாய பண்ணை மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தேர் இஸ் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் மை ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாமே எக்ஸாம்பிள் தான், நீங்கள் இதே எழுதணும்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்பிரட் தம் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். டூ ஆர் டை. டூ ஆர் டைன்னு என்ன தமிழில் சொல்லுவாங்க? செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மீனிங் நான் கொடுத்துட்டேன், இதை நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். த சுச்சுவேஷன் இன் விச் வி ஹாவ் டு டேக் அ ரிஸ்க் டு கம்ப்ளீட் அ டாஸ்க். அதாவது வேறு வழியே கிடையாது, இந்த டாஸ்க்கை நான் முடிச்சே ஆகணும், எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நான் செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ செஞ்சால் மட்டும்தான் எனக்கு இந்த பெனிஃபிட், அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சென்டென்ஸ் டூ ஆர் டை. த சாய்ஸ் மேட் பை ஒன்ஸ் ஷேப்ஸ் ஒன் டெஸ்டினி. என்ன சொல்கிறாங்க? நீ ஒரு முடிவு எடுக்கிற, ஒரு முடிவு தான் நாளைக்கு வந்து உன்னோட டெஸ்டினின்னா என்ன, உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது, உன்னுடைய பாதையை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நான் அது சும்மா ஒரு சென்டென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசிஷன்ஸ் வில் மேக் டுடே. நம்ம இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் வில் டிசைட் த ஃப்யூச்சர், நம்ம எதிர்காலத்தை அதுதான் நிர்ணயிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரீட் த ஃபாலோயிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. As I wake up in the morning, I saw the sunshine in the window. நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் சன்ஷைன் பார்த்தேன். As I go in the garden, I saw flowers as they grow. ஸோ நான் கார்டன் போகும்போது ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன், ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி பூத்துருக்கு அப்படிங்கிறது. The trees in the mountain gives us fresh air to inhale. ஸோ மரங்கள் இருக்கு இல்லையா, மலைகளில் இருக்க மரங்கள் தான் ஃப்ரெஷ் ஏர் கொடுக்குது, தூய்மையான காற்று கொடுக்குது. நம்ம இன்ஹேல்னால் என்ன? ப்ரீத்திங். ஓகேங்களா? ஸோ உள்ள காற்று நம்ம இழுக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன். ஸோ அதுதான். இட் கிவ்ஸ் அஸ் வாட்டர் எவ்ரி டே. ஸோ தண்ணீர் அதுதான் கொடுக்குது. அண்ட் ஃபுல்ஃபில் லைஃப் எவ்ரி வே. நம்ம வாழ்க்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதே காற்று, தண்ணீர். ஹவு பியூட்டிஃபுல் சரௌண்டிங்ஸ் தட் வி ஹேவ். இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் அப் எபோவ். ஸோ இது எல்லாமே நம்ம கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மே யூ பி தேங்க்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஹேவ்.
அண்ட் ஷேர் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் லவ்விங் காட். ஸோ கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிளெஸிங்ஸ் வந்து கடவுள் கொடுத்தது, இந்த சரௌண்டிங்ஸ், பியூட்டிஃபுல் சரௌண்டிங்ஸ், மலை, மரம், காற்று, தண்ணி, இது எல்லாமே. டுடே இஸ் அ கிரேட் டே. இட்ஸ் அ லவ் ஃபுல்ஃபில்லிங் வே. இட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் டு சே தட் காட் இஸ் மை கைடன்ஸ் ஆல் த வே. ஸோ கடவுள் வந்து என்னை கைட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வாட் இன் த poet see through the window? ஃபஸ்ட்டே பார்த்தோம். என்ன பார்த்தாரு poet? சன்ஷைன் பார்த்தார். The poet saw the sunshine through his window. ஸோ சூரியன் வந்து உதயமாது. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஸ் பிரைட்டாக வரதை poet பார்க்குறாரு. How does our life get fulfilled? நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ the trees in the mountain, மரங்கள், மலையில் இருக்கிற மரங்கள், uses fresh air to breathe, காற்று மரங்கள் கொடுக்குது. water to drink. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. Who is our guidance? இங்கே என்ன சொல்கிறாரு? கடவுள். God is my guidance all the way. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் நம்ம கொடுக்குறோம்? God is our guidance. அடுத்த ரோமனட்டை ரீட் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த லைன்ஸ் விச் ஆர் எக்ஸாம்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் எது எது ரிப்பீட் ஆகுதோ இந்த பாராவை படிக்க சொல்கிறாங்க. எது எது ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. And miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ ரிப்பீட்டேஷன் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த 2 லைன் அப்படி ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் இது இந்த 2 லைன் நீங்கள் அப்படி எடுத்து எழுத வேண்டியதான். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஓகேங்களா? அடுத்து கம்ப்ளீட் த poetic lines with internal rhymes. Betty and Kitty went on a picnic. Kitty was happy, Betty was jolly. 14th question என்ன கேட்குறாங்க? Kitty packed bread and dressed in red. Betty packed bean and dressed in green. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் ஒர்க் ஷீட் பார்த்தாச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.